என்னையா அடிதடின்னு இறங்கினா இந்த பொண்ணு மேல தப்பு இல்லைன்னு ஆயிடுமா? ஊர்ல இருக்கிற ஏழை பிள்ளைங்க எல்லாமே நல்லா படிக்கணும் தானே இவங்களை நம்பி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம். ஸ்கூல்னா பாடம் மட்டுமா, ஒழுக்கமும் சேர்த்து தான் கத்து கொடுக்கணும். சொல்லி கொடுக்குற டீச்சரு ஒழுக்கம் இல்லாம இருந்தா நாங்க என்ன பண்றது? இப்படி கேடு கெட்ட செயல் நடக்கிற இந்த ஸ்கூலுக்கு நாங்க இனிமே எங்க பிள்ளைங்களை அனுப்ப போறது இல்ல. யோ, வாய் குசாம பேசாதயா. நீ சொன்னாலும் சொல்லாட்டலும் ரத்னா எப்படிப்பட்ட புள்ளன்னு எங்களுக்கு நல்லா தெரியும்யா. நம்ம சண்முக குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம். அவங்க அம்மா மேல இருந்த பழிய சண்முகம் தொடச்சாரு. இதோ நிக்கிறாரு சௌந்தர பாண்டியன், அவர் போட்ட பழிதான்னு நிரூபணம் ஆயிடுச்சு. எதுக்கு இப்ப தேவையில்லாத விஷயம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த மாதிரி தானே இப்ப ரத்னாமலையும் பழி விழுந்திருக்கு. யோ, ரொம்ப ஒழுக்க சிலர் மாதிரி பேசாதயா. ஒரே ரூமுக்குள்ள ஒன்னா இருந்துதான் நாங்க பிடிச்சிருக்கோம். யோ, வாய மூடியா. திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு. யோ, என்னையா சண்முகம் கட்டிங் வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டாரா? ஓவரா வந்து கூவுறா. யோ வேணாயா. யோ, சொல்லி நிறுத்துங்கள, நிறுத்தல போங்கள. என்ன பண்ணுதிய? இது இந்த ஸ்கூல் மேல போட்டிருக்கிற சதி இல்லல, என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தி பார்க்கணும்னு எவனோ செஞ்ச சதி இல்ல. இது என் அம்மை எப்படி உத்தமி பத்தினின்னு நிரூபிச்சனா, அதே மாதிரி என் தங்கச்சி நெருப்புக்கு பிறந்தவனு நிரூபிப்பம்ல. என் தங்கச்சி மேல பழி போட்டவன மாட்டடிக்கிற மாதிரி அடிச்சு தெரு தெருவா இழுத்துட்டு வந்து இதே கம்பத்துல கட்டி வைக்கல. பாருங்களேன், இப்போ என் தங்கச்சி இங்கிருந்து நான் கூட்டிட்டு போறேன். உங்க சந்தேகத்தெல்லாம் போக்கி என் தங்கச்சிய உத்தமின்னு நிரூபிச்சு, என் தங்கச்சிய பத்தி தப்பா பேசுற ஒவ்வொரு வாயையும் உடைச்சு மறுபடியும் என் தங்கச்சி இதே ஸ்கூல்ல பிரின்சிபால் ஆக்கி உட்கார வைக்கல. பேரு சம்மோல. அது வரைக்கும் என் தங்கச்சி இந்த ஸ்கூல்ல காலடி எடுத்து வைக்க மாட்டான். நிரூபிக்க முடியலன்னா